நோக்கி பார்ப்போம். இந்த நாளிலும் கர்த்தர் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் எனக்கு கொடுத்த நல்ல கிருபைக்காக என் ஆண்டவருக்கு நான் என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் நன்றி சொல்கிறேன். தேவன் என்னை இந்த இடத்திற்கு தேவன் இந்த இடத்தில் என்னை அழைத்து வந்ததற்கு அவர் நாம மகிமைக்காக என்னை பயன்படுத்துவது அவருடைய பெரிதான கிருபை. கர்த்தருக்கு என் உள்ளத்தின் ஆழத்திலும் நான் நன்றி சொல்கிறேன். இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு என் உள்ளத்தின் ஆழத்திலும் நன்றி சொல்கிறேன். அன்பு போதகருக்கும் இருக்கிறவங்க யாவருக்கும் என் உள்ளத்தின் ஆழத்திலும் நன்றியை எடுக்கிறேன். தேவ சமூகத்தை நாம் கர்த்தருடைய வார்த்தைக்காக கர்த்தரை நோக்கி நாம் பார்க்கலாம். வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்திடுமே. வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்திடுவே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் வணைந்து கொள்ளுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் வணைந்து கொள்ளுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காய் நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த மனமகிழ்ச்சி நாளினுடைய மாலை வேலையில பாவமுடைய பிள்ளைகளாகி நாங்கள் உங்களுடைய சமூகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. சாயங்காலம் ஆயிற்று, பொழுது போயிற்று, எங்களோடு தங்க வாரும் ஆண்டவரே என்று சொல்லி அன்றைக்கு எம்மோவூர் சீஷர்களை வருந்தி அழைத்த போது அவர்களோடு இடைப்பட்ட எங்கள் ஆண்டவர் அப்பா, அவர் நம்மளோடு பேசும்போது நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொன்ன அந்த வார்த்தைப்படி இந்த நாள் ஆண்டவரே எங்களோடு கூட நீங்க பேசுங்க ஆண்டவரே. இங்க இருக்கிற நான் இங்க ஒவ்வொருத்தரோடு கூட நீங்க பேசுங்கப்பா ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில நாங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள் கிடைக்காமல் இருக்கிறதற்கான காரணங்களை நாங்கள் புரிந்து கொண்டு அவைகளை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு செயல்படக்கூடிய அந்த காரியங்களை எங்களுக்கு கற்றுத்தரும்படியா ஆண்டவரே. கழுதையை கொண்டு பேசினவருக்கு அடியே நான் ஏமாத்துறோம் ஆண்டவரே. கர்த்தர் என்னை மறைத்து நீங்க பேசுங்கப்பா. எங்களுக்கு கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த வேலையை ஆசீர்வதிச்சாங்க. துதிகன மகிமை உமக்கு எடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கிருபையும் சமாதானமும் யாவர் வாழ்விலும் பெருக கடவுள். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த இடத்துல நான் நிற்பதற்கு எல்லளவு நான் பாத்திரம் கிடையாது. அண்ணன் பாஸ்டர் சொன்னது போல என் சாட்சியை ரொம்ப சுருக்கமாக நான் சொல்ல விரும்புகிறேன். சொல்லி செய்திக்கு நேராக அப்படி நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் நான் ஒரு கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்தில் படித்தேன். இங்கே அருகாமையில் தான் இருக்கேன் அந்த பள்ளிக்கூடம். 10th வரைக்கும் அங்கே தான் படித்தேன். ஆனால் என்னுடைய பெயர் கருப்பசாமி. நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கும் பொழுது எனக்கு ஆண்டவர் வேண்டாம் என்று சொன்னோம். எந்த தெய்வத்தையும் எனக்கு பிடிக்காது. எங்கள் அம்மாவுக்காக என்ன செய்வேன், சில நேரம் கோயிலுக்கு போவேன். எங்கள் அம்மா ஒரு கோயிலுக்கு போவாங்க. அங்கே எங்கள் அம்மா சொல்லுவாங்க 1000 கண்ணுடையால் அப்படி சொல்லுவாங்க. அப்போ எனக்கு ஒரு கண்ணை கொடுக்க வேண்டியானே அப்படின்னு நான் எங்கள் அம்மாட்ட என்ன செய்வேன், கேட்பேன். ஆனால் பள்ளிக்கூடத்துலேயும் ஆண்டவரை பற்றி சொல்லும் பொழுது எனக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து ஏற்றுக்கொள்ள என்ன செய்யலை, என் மனம் ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள மறுத்தது. நான் அடிக்கடி ஒரு ஃபாதர் பாட்டு உண்டு, எல்லாருக்கும் பரிச்சயமான பாட்டு, ரொம்ப கிண்டல் பண்ணி பாடுவேன். இயேசு கூட வருவார், அவங்கெல்லாம் சொல்லுவாங்க அற்புதம் செய்வார்னு, அவர் என்னை குப்பரை தள்ளுவார்னு நான் பாடுவேன். அப்படி இயேசு கிறிஸ்துவை கேலி பண்ணவன்.
இன்னைக்கு அவர் செய்த அற்புதங்களை அநேகர் மத்தியில் சொல்ல கர்த்தர் என்னை பயன்படுத்துகிறார். அல்லேலூயா. எனக்கு இயேசு கிறிஸ்து அவங்க சொல்லும் போதெல்லாம் எனக்கு ஏற்றுக்கொள்ள மனம் இல்லை. நான் 7th ஸ்டாண்டர்டில் ஃபெயில் ஆகிட்டேன். அப்போது ரொம்ப வீட்டில் எல்லாருமே என்னை திட்ட ஆரம்பித்தாங்க. அவன் கூட இருக்கிறவனும் படித்து மேலே போயிட்டுருக்கான், நீ என்ன செய்கிற அப்படின்னு சொல்லி. ஸ்கூல்லேயுமே என்ன சொல்லுவாங்கன்னா, இவன் கூட யாரும் சேராதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா எங்களை மாதிரி உள்ள பார்வையற்ற சகோதர சகோதரிகள் தான் அங்கே படிக்கிறோம். 10th வரைக்கும் எங்களுக்குன்னு ஸ்பெஷல் ஸ்கூல்ஸ் தமிழ்நாட்டில் நிறைய ஸ்கூல்ஸ் கவர்மெண்ட் இப்போ கொஞ்சம் நடத்துகிறாங்க. அதுக்கு அப்போ வந்து ஆசியாவில் 2வது பள்ளிக்கூடம் இதுதான். இன்னொரு பள்ளிக்கூடம் பஞ்சாபில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இது செகண்ட். ஆசியாவில் 2வது பள்ளிக்கூடம் இங்கே இருக்கிற அந்த பள்ளிக்கூடம் தான். இது 1890 ஆண்டில் இந்த பள்ளிக்கூடம் தொடங்கப்பட்டது. நான் வந்து 93 94 அங்கே சேர்ந்தேன். என்னுடைய சின்ன வயசில் என்ன செஞ்சுட்டாங்க, அந்த பள்ளிக்கூடத்தில் கொண்டு என்னை சேர்த்துட்டாங்க. ஏன்னா இப்படி பார்வை இல்லாமல் இருக்கிறனால இவன் இங்கே சேர்த்தா தான் வரையும் ஏதாவது கற்றுக்குவான்னு சொல்லி. ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் என்ன செய்யலை, அது வரைக்கும் வரல. ஒரு மாற்றமும் வரல, ஒரு முன்னேற்றமும் இல்லை. அப்படியே நான் இருந்தேன். 7th நான் ஃபெயில் ஆனப்போ எங்கள் அப்பா அம்மா எல்லாருமே திட்ட ஆரம்பித்தாங்க. ஒரு தெண்டமாக நீ வளர்றடா அப்படின்ற அளவு தான் சொன்னாங்க. ரொம்ப கேவலமாக, ரொம்ப அவமானமாக எனக்கு இருந்துச்சு. அன்றைக்கி நான் ரொம்ப கண்ணீர் விட்டேன். ஏன் நான் இப்படி இருக்கேன், அதாவது ஆண்டவர்னு கூட சொல்ல, ஏன் நான் இப்படி இருக்கேன் அப்படின்ற கேள்வி அன்னைக்கு தான் என் உள்ளத்தில் வந்துச்சு. அப்போது ஆண்டவரை எனக்குள்ள ஒரு சத்தம் கேட்குது. என்னென்னா நான் எங்கள் ஊரில், எங்கள் சொந்த ஊர் வந்து சங்கரன்கோல் பக்கம் திருவேங்கடம். அங்கே நான் இருக்கும்போது அந்த என் பள்ளிக்கூடம், எங்கள் வீட்டிலேருந்து கொஞ்சம் தள்ளி ஒரு பள்ளிக்கூடம் உண்டு, கவர்மெண்ட் ஸ்கூலு. அங்கே ஒரு மரத்தடியில் உட்காந்து அழுதுட்டு இருந்தப்போ எனக்குள்ள ஒரு சத்தம் கேட்குது, என்னை பின்பற்று, உன் வாழ்க்கை மாறும் அப்படின்னு சொல்லி. யாரை பின்பற்றுறது, என்னை பின்பற்றுனா எனக்கு யாரை தெரியும் அப்படிங்கும்போது எனக்கு அன்றைக்கி பள்ளிக்கூடத்தில் சொல்லிக் கொடுத்த சில வசனங்கள், அந்த ஜெபம் எல்லாம் எனக்கு ஞாபகம் வந்தது. அதன் பிறகு என் வாழ்க்கையில் ஒரு தீர்மானம் எடுத்தேன். நான் சரி உங்களை தேடுவேன் ஆண்டவரேன்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுத்தேன். எப்படி நான் இயேசு எனக்கு வேண்டான்னு சொன்னனோ, சர்ச்சுக்கு ஆராதனைக்கு ஜெபத்துக்கு எதுக்குமே நான் போக மாட்டேன். ஆனால் அந்த 7th மறுபடியும் நான் 2nd டைம் ஜாயின் பண்ணப்போ நான் என்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நேரமும் காலை 6:30 அங்கே சர்வீஸ் உண்டு, அங்கே போவேன். எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் என்ன செய்வேன், 10 நிமிஷம் கிடைச்சா கூட அந்த 10 நிமிஷம் அந்த ஆலயத்தில் அங்கே ஒரு சேப்பல் உண்டு, அதில் போய் நான் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுவேன். லாஸ்ட் ரேங்க் கூட நான் வரமாட்டேன், வர்றதுக்கு லாய்க்கு இல்லாமல் இருந்தேன்னே கர்த்தர் அதே பள்ளிக்கூடத்தில் ஒரு ஆசிரியர் எனக்கு சொன்னார். எனக்கு நல்ல நினைவில் இருக்குது. அந்த ஆசிரியர் சொன்னதாக என்கிட்ட நிறைய பேர் சொன்னாங்க, இவன் 10th முடிச்சு போனால் இவன் பிச்சை எடுக்க கூட லைக் பண்ண மாட்டான்னு சொன்னாங்க. ஆனால் அந்த பள்ளிக்கூடத்தில் கர்த்தர் என்னை 2nd ரேங்க் 1st ரேங்க் அப்படிலாம் வாங்க வச்சு, அதே ஆண்டவர் என்னை BA BEd MA முடிக்க வச்சு, இன்றைக்கி ஒரு பேங்கில் என்ன செய்கிறார், ஒரு கிளர்க்காக என்ன செய்கிறார், ஒர்க் பண்ண வைத்திருக்கிறார். இது கர்த்தருடைய பெரிதான கிருபை. அல்லேலூயா, அல்லேலூயா. இது நிறையா சொல்ல முடியும். என் வாழ்க்கையில் என் தேவன் செய்த நன்மைகளை எண்ணில் அடங்காதவைகள் அவ்வளவாய் கர்த்தர் என்னை செய்தார். பார்வை இல்லாட்டாலும் அநேக இடங்களில் கர்த்தர் என்னை ஒரு சாட்சியான வைத்திருக்கிறார். அந்த ஆண்டவர் உங்கள் மத்தியில் என்னை ஒரு சாட்சியான நிறுத்தியிருக்கிறதுக்காக நான் ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். என்னை குறித்து அநேகம் சொல்லலாம். நான் என்னுடைய நிலையில் சென்னை பட்டணம் படித்து முடித்து இங்கே 10th முடிச்சுட்டு சென்னை பட்டணத்துக்கு போயிட்டேன். அங்கே BA 11th 12th BA BEd எல்லாமே என்ன செஞ்சேன், அங்கே தான் பண்ணேன். MA மட்டும் தான் கரஸில் பண்ணேன். ஆனால் கர்த்தருடைய கிருபை அந்த இடத்துல என்ன செய்து என்னை நடத்தினது. ஆண்டவரை நான் இங்கேருந்து ஏற்றுக்கொண்டு போனேன். ஆனால் ஞானஸ்தானம் சென்னையில் போய் தான் நான் எடுத்தேன். சென்னை NL ஏஜில் தான் ஞானஸ்தானம் எடுத்தேன். அது வரைக்கும் ஆண்டவரை நினச்சி பற்றி கொண்டேன், ரொம்ப ஜெபிக்க ஆரம்பித்தேன், பைபிள் கற்றுக்கிட்டேன், எல்லாமே செய்தேன். ஆனால் ஞானஸ்தானம் என்ன செய்யலை, எங்கள் வீட்டில் எடுக்கவில்லை. ஜோமன்னு ஏதோ உன் வாழ்க்கையில் மாற்றம் இருக்க போய்ட்டோம் அப்படின்னு விட்டாங்க. ஆனால் ஞானஸ்தானம் எடுக்கணும்னு விட மாட்டேன்ட்டாங்க. அம்மா அப்பா நீ விட்டு போயிடும் அப்படி இப்படின்னு. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் பர்மிஷன் கேட்டு அதுக்கப்புறம் கர்த்தர் அவங்க உள்ளத்தில் பேசினார். சரி எடுத்துக்கப்பா, நீ தான் எங்கள் எதுவுமே சேர மாட்டேங்கிய, அப்பா நீ அப்படியே இரு அப்படின்னு விட்டாங்க. ஞானஸ்தானம் எடுக்க கர்த்தர் கிருபை கொடுத்தார். தேவன் எனக்கு அபிஷேகத்தை கொடுத்தார். அதன் பிறகு என்னை போல் இருக்கிற பார்வையற்றவங்க மத்தியில் என்ன செஞ்சேன், நான் படிக்கும்போதேவும் காலேஜ் ஃபஸ்ட் இயர்லேயே கர்த்தர் என்னை போல் பார்வையற்றவங்க மத்தியில் அங்கே ஊழியம் செய்து வைத்தார் சென்னையில். அதன் பிறகு ஒரு போதகரோடு கூட உடன் ஊழியராய் கொஞ்ச நாள் கர்த்தர் என்ன செஞ்சார், என்னை கொண்டு கர்த்தர் பயன்படுத்தினார். நான் பேசினாலே அநேகர் என்ன செய்வாங்க, ஐயோ எரிச்சல் படுவாங்க ஸ்கூல் படிக்கும்போது. ஆனால் கர்த்தர் இன்றைக்கி அநேகருக்கு ஆறுதலான வார்த்தைகளை பேச, அநேகரோடு சேர்ந்து தேவ பிள்ளைகளோடு சேர்ந்து ஜெபிக்க, இப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் கர்த்தர் என்ன செய்திருக்கிறார், எனக்கு கொடுத்துருக்குறார். நான் 10th முடிச்சுட்டு BEd படிக்கும்போது ட்ரெயினில் நான் BEd முடிச்சுட்டு வியாபாரம் பண்ணி கொண்டிருந்தேன். அங்கே ட்ரெயினில் எலக்ட்ரிக் ட்ரெயின் உண்டு, சென்னை டு பீச் டு தாம்பரம் செங்கல்பட்டு அப்படியெல்லாம் அந்த ட்ரெயினில் வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தேன். வேலை கிடைக்காம வியாபாரம் பண்ணேன். அந்த நேரத்தில் நான் கீழே விழுந்து என்னுடைய வலது கால் வந்து என்ன செஞ்சுட்டு நடக்க முடியல, செயல்படவே முடியல, ரொம்ப அசைக்கக்கூட முடியல, அந்தளவுக்கு நான் கஷ்டப்பட்டேன். அப்போ நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவர் எனக்கு பார்வையும் தெரில, நான் ஒரு காலும் நடக்க முடியல அப்படின்னா அந்த உலகத்தில் நான் எப்படி வாழ முடியும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கண்ணீரோட கர்த்தர்கிட்ட கேட்டேன். நான் நிச்சயமாக சொல்கிறேங்க, தேவ சமூகத்தில் நான் அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக எந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கலை.
எண்ணெயை தேய்ச்சி ஜெபம் பண்ணேன். கர்த்தர் இன்றளவும் என்ன செய்யறார், 2 கால் எனக்கு நல்லா செயல்படுவதற்கு என்ன செய்யறாரு. ஆனால் 3 நாள் அளவும் என் கால் செயல்படலை, ரொம்ப செயல்படலை. என் கூட இருந்தவங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, என்ன எப்படி இருக்க, ரொம்ப வேதனைப்படுறியப்பா அப்படின்னு. ஆனால் கர்த்தர் எனக்கு ஜெபம் பண்ணி கர்த்தர் எனக்கு அற்புத சுகத்தை என்ன செஞ்சார், கொடுத்தார். இப்படி அநேக காரியங்களை என் வாழ்க்கையில் சொல்லிக்கொண்டே போகலாம். எனக்கு கர்த்தருடைய கிருபையினால் திருமணம் 2016 ஜூலை 6 என்ன செய்தது, நடந்தது கர்த்தருடைய கிருபையினால். அப்போ எனக்கு வேலை கிடையாது. 2018 தான் என்ன செஞ்சேன், எனக்கு கர்த்தர் வேலையை கொடுத்தாங்க. அந்த நிலையிலையும் ஆண்டவர் எனக்கு என்னுடைய வாழ்க்கை நான் 0ல் தொடங்கினேன். கர்த்தர் இன்றைக்கு என்ன செய்திருக்கிறார், என்னை ஒரு நல்ல ஹீரோவாக என்ன செய்திருக்கிறார், மேன்மையாக என்ன செய்திருக்கிறார், வைத்திருக்கிறார். அல்லேலூயா. என்னை குறித்து அதிகம் சொல்லி நான் செய்தியை நான் என்ன செய்திடக்கூடாது. இந்த கொடுக்கப்பட்ட நேரத்துக்குள்ளே நான் முடிக்க விரும்புகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என்னோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்கிற என் ஆண்டவர் உங்களோடும் கூட என்ன செய்வார், இருப்பார். அல்லேலூயா. உங்களோடு இருந்து உங்களுக்கும் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. இந்த நாளிலும் வாசிக்கப்பட்ட வேத பகுதிக்கு நேராக நம்ம திரும்புவோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 11வது வசனம். இது நமக்கு பரிச்சயமான ஒரு சம்பவம். அல்லேலூயா. ஆனால் இந்த ஆண்டவர் நம் ஒவ்வொருவரும் நம் வாழ்க்கையில் என்ன செய்கிறோம், ஒரு அற்புதத்தை என்ன செய்கிறோம், நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அற்புதத்தை எதிர்பார்க்கலன்னு யாராவது சொல்ல முடியுமா? யாராவது இருக்கீங்களா? யாரும் இருக்க மாட்டோம். எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒரு அற்புதம் என்ன செய்யணும், நடக்கணும். நம்ம ரட்சிக்கப்பட்ட போது ஒவ்வொரு காரியத்துக்கும் என்ன செய்வோம், ஒவ்வொன்றா கேட்போம். ஆண்டவர் ஒவ்வொன்றும் என்ன செய்வார், தந்து கொண்டே இருப்பார். சில காரியங்கள் தாமதமாகவும், சில நேரங்கள் நமக்கு என்ன செய்யும், ஒரு சோர்வு என்ன செய்துடும், நமக்குள்ளே வந்துடும். இந்த நாளில் இந்த சம்பவத்தில் கர்த்தர் செய்த அற்புதம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நம்ம என்ன செய்யணுங்கிற சில காரியத்தை நம்ம இந்த நாளில் கற்றுக்கொள்ளலாம். முதல் 3 வசனங்களை வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1லிருந்து. 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தாள். இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். இயேசுவும் அவருடைய சீஷர்களும் என்ன செய்தார்கள், அங்கே அழைக்கப்பட்டிருந்தார்கள். அங்கே இயேசுவினுடைய தாயார் என்ன செய்ய அங்கே வந்திருக்காங்க. ஆனால் இயேசுவும் அவருடைய சீஷர்களும் என்ன சீஷரும் அழைக்கப்பட்டிருந்தார்கள், அங்கே அழைக்கப்பட்டு இருந்தார்கள். அப்போ ஸ்பெசிஃபிக்காக என்ன செய்கிறாங்க, அங்கே இயேசுவை அழைக்கிறதை நாம் பார்க்க முடியும். அல்லேலூயா. ஸ்பெசிஃபிக்காக இயேசுவை என்ன செய்கிறாங்க, அவங்க கூப்பிடுறாங்க. அதாவது ஸ்பெஷல் லிமிட்டேஷன் என்ன செய்கிறாங்க, ஆண்டவருக்கு அங்கே வைக்கப்பட்டிருக்குது. அதாவது ஆண்டவர் ஒரு குடும்பத்தில் அவங்க தாயும் வந்திருக்காங்க, இயேசுவும் என்ன இயேசுவும் ஒரு சீஷரும் இங்கே அழைக்கப்பட்டிருந்தார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவர் என்ன செய்கிறாங்க, ஸ்பெசிஃபிக்காக அங்கே கூப்பிட்டுருக்காங்க. அவங்க அந்த கானா ஒரு கல்யாணத்தில் ஸ்பெசிஃபிக்காக என்ன செய்கிறாங்க, ஆண்டவரை அவங்க கூப்பிட்டுருக்காங்க. இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன செய்யணும், நம்ம வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நமக்கு நடக்கணும் அப்படின்னா முதலாவது என்ன செய்யணும், நம்ம ஆண்டவரை என்ன செய்யணும், நம்ம வாழ்க்கையில் கூப்பிடணும். எத்தனை பேருடைய வாழ்க்கையில் ஆண்டவரை நம்ம வாழ்க்கையில் ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு முன்னாடியோ, இல்லை நம்ம குடும்பத்தில், நம்ம ஊழியத்தில், நம்ம வேலையில் ஆண்டவரை என்ன செய்யணும், நம்ம எப்பவும் அழைக்கிறோமா? அன்றைக்கி அந்த கானாவூர் கல்யாணத்தில் இயேசுவும் அவருடைய சீஷரும் அழைக்கப்பட்டிருந்தார்கள். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் இயேசுவை என்ன செய்யணும், நம்ம முதலாவது நம்ம அழைக்கிறவர்களாக காணப்படணும். அவரை நம்ம கூப்பிடணும். அவரை முன்னிறுத்தும் போது, அவரை நீங்கள் வாங்கன்னு சொல்லி ஆண்டவரை கூப்பிடும் போது என்ன செய்வார், அவர் வருவார். இல்லைன்னா அந்த இடத்துல மரியாள் அவங்களுக்கு மட்டும் அந்த கல்யாணத்துக்கு கூப்பிட்டுருந்தாங்கன்னா அவங்க மட்டும் பேர்ந்திருக்கலாம். ஆனால் இயேசுவும் அவருடைய சீஷரும் என்ன செய்தார்கள், ஸ்பெசிஃபிக்காக அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. இயேசுவும் ஒரு சீஷரும் அழைக்கப்பட்டிருந்தார். அல்லேலூயா. இந்த அழைப்பு ஆண்டவர் என்ன செய்யணும், நம்ம கூப்பிடணும். யாத்ராகமம் 33வது அதிகாரம் 1வது வசனம் 33 முதல்ல 2 வசனம் வாசிக்கலாம். 33. கர்த்தர் மோசேயை நோக்கி, நீயும் எகிப்து தேசத்திலிருந்து நீ அழைத்து கொண்டு வந்த ஜனங்களும் இவ்விடத்தை விட்டு புறப்பட்டு உன் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு போங்கள். நான் ஒரு தூதனை உங்களுக்கு முன்பாக அனுப்பி கானானியனையும் எமோரியனையும் ஏத்தியனையும் பெரிசியனையும் ஏவியனையும் எபூசியனையும் துரத்தி விடுவேன். ஆனாலும் வழியிலே நான் உங்களை நிர்மூலம் நான் உங்கள் நடுவே செல்ல மாட்டேன். நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் என்றார். ஆண்டவர் இங்கே மோசேட்ட சொல்றார். ஆண்டவர் தான் இஸ்ரவேல் ஜனங்களை என்ன செய்றாரு, இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து 430 வருஷம் அடிமையாக இருந்த அந்த ஜனத்தை ஆண்டவர் தான் என்ன செய்கிறார், எகிப்திலிருந்து புறப்பட பண்ணுறாரு. வரமாட்டேன்னு சொன்ன மோசே என்ன செய்கிறார், ஆண்டவர் தான் கூப்பிட்டு வந்தார். அப்படிப்பட்ட ஆண்டவர் இப்போ சொல்கிறாரு, வழியில் நீங்கள் கானானுக்கு போகும்படி ஒரு தூதனை என்ன செய்வேன், நான் அனுப்புவேன். நீங்கள் வழியில் நான் என்ன செய்ய மாட்டேன். அந்த 3வது வசனத்தை மட்டும் படிங்க.
ஆனாலும் வழியிலே நான் உங்களை நிர்மூலம் பண்ணாதபடிக்கு நான் உங்கள் நடுவே செல்ல மாட்டேன். ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் வரமாட்டேன் உங்க கூட அப்படின்னு சொல்றாரு. ஆண்டவர் இந்த இடத்துல ஆண்டவர் தான் அந்த பிரியப்பட்ட அந்த ஜனத்தின் மேல ஆண்டவர் சொன்ன அந்த தரிசனத்தை, ஆண்டவர் வைத்த அந்த திட்டத்தை, நோக்கத்தை நிறைவேற்றும்படி தான் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்யறாரு? எகிப்திலிருந்து புறப்பட பண்ணாரு. ஆனால் ஆண்டவர் 40 வருஷம் அந்த ஆண்டவருடைய திட்டத்தின்படி ஆண்டவர் மிக எளிதாக என்ன செஞ்சுருக்கலாம்? கொண்டு போயிருக்கலாம். ஆனால் தேவனுடைய அற்புதங்களை, அடையாளங்கள் என்ன செய்யணும்? ஜனங்க பார்க்கணும், என் ஜனம் பார்க்கணும்னு சொல்லி கர்த்தர் அந்த இடத்துல வனாந்தரத்தில் என்ன செய்றார்? 40 வருஷம் அவங்கள கூட்டிட்டு வரார். கொண்டு வந்த தேவன் அங்கே சொல்கிறாரு, முதல்ல நான் எல்லாவற்றையும் என்ன செய்கிறார்? அவங்கள போஷிக்கிறார். எல்லா விதத்திலையும் செங்கடலை கடக்க பண்ணார், மாறாவு நீரை தண்ணீராக்குனார், மன்னாவால் போஷித்தார். இப்படி எல்லா அற்புதங்களையும் செய்திருந்தோம். 40 நாள் என்ன செய்யலை? மோசே சீனாய் மலையில் தேவ சமூகத்தில் காத்திருந்த பிரமாணங்களை ஆண்டவர் எழுதி கொடுக்குறார். இந்த 40 நாள் அவங்க மோசே வரலன்ன உடனே நம்மை அழைத்து வந்த மோசைக்கு என்னவாயிட்டோன்னு சொல்லி அவங்க என்ன செய்ய, வேற ஒரு தெய்வத்தை என்ன செஞ்சாங்க? அழைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வேற ஒரு தேவனை என்ன செஞ்சுட்டாங்க? கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஆண்டவருக்கு பார்வைக்கு என்ன செய்துட்டு? விசனமாயிற்று, ரொம்ப வருத்தமாயிற்று. நான் ஆண்டவர் கூட்டு வந்த ஜனம், ஆண்டவர் தெரிந்து கொண்ட ஜனம். ஆனால் ஆண்டவர் பார்வைக்கு என்ன செஞ்சுட்டாங்க? பொல்லாப்பான செஞ்சாங்க. உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, நான் என்ன செய்ய மாட்டேன், அவங்க கூட வரமாட்டேன்ப்பா. நான் தூதனை வேணா அனுப்புகிறேன், நான் சொன்ன வாக்கு தத்தத்தை நிறைவேற்றணும், அதனால் என்ன செய்கிறேன்? ஒரு தூதனை அனுப்புகிறேன். நான் வழியில் என்ன செய்யும்? உங்களை அழிக்காத படிக்கு நான் என்ன செய்ய மாட்டேன்? வரமாட்டேன். நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள்னு ஆண்டவர் சொல்கிறேன். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நமக்கு நடக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். ஆண்டவரை நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம அழைக்கிறோமா? ஆண்டவரை நம்ம என்ன செய்கிறோம்? முன்னிறுத்துறோமா? இந்த மாலை வேளையில் கர்த்தருடைய சமூகத்தில் நாமே ஒரு விஷயம் ஆராய்ந்து பார்ப்போம். அது 15 வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அதே 33:15. அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். ஆண்டவர்கிட்ட மோசே சொல்ற, ஆண்டவரே உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்னாடி போகலன்னா எங்களை என்ன செய்யணும்? இந்த இடத்துல இருந்து கொண்டு போகாதிரும். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்குன்னா நீங்க வந்தா எங்களுக்கு நடக்குங்கிற வார்த்தையை நம்ம என்னைக்காவது ஆண்டவர் நம்ம ஆண்டவரை அழைத்திருக்கிறோமா? உடனே ஆண்டவர் சொல்றாரு, அந்த ஆண்டவர் மோசே ஆண்டவர்கிட்ட ஒவ்வொரு காரியத்தை நினைச்சிட நினைப்பூட்டுறதை பாருங்க. 12 வசனத்தை வாசிங்க. மோசே கர்த்தரை நோக்கி, தேவரீர் இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போ என்று சொன்னீர். ஆகிலும் என்னோட கூட இன்னாரை அனுப்புவேன் என்பதை எனக்கு நீர் அறிவிக்கவில்லை. என்றாலும் உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றும் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்றும் தேவரீர் சொன்னதுண்டே. ஆண்டவர் அல்லேலூயா. ஆண்டவர் இங்க சொல்றாரு, நீங்க சொன்னீங்கல்லப்பா, உங்க கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததுன்னு நீங்க சொன்னீங்க. இன்னாரை நீங்க அனுப்புவேன்னு நினைச்சல, நான் அந்த தேசத்தை கூட்டு போன்னு சொன்னீங்க. இன்னாரை நீங்கள் அனுப்புவேன்னு சொல்லி நீங்கள் என்கிட்ட சொல்லலையே. ஆண்டவர் சொல்கிறார். அப்போ தான் 14 வசனத்தில் சொல்கிறாரு, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். அல்லேலூயா. ஆண்டவர் உடனே என்ன செய்கிறாரு? ஆண்டவர் நீங்கள் வாங்கன்னு சொல்லி மோசே அழைத்த போது உடனே என்ன செய்கிறார்? ஆண்டவர் அவங்களோடு கூட போகிறதா, நான் வரேன்ப்பா, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு என்ன செய்வேன்? இளைப்பாறுதல் தருவேன். அல்லேலூயா. ஆண்டவர் மோசே அழைத்த உடனே ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நான் வாரேன் அப்படின்னு சொல்கிறார். இன்னைக்கு நம்மளும் அந்த இடத்துல, அந்த கானாவூர் கல்யாணத்தில் இயேசுவை என்ன செய்தால்? ஸ்பெசிஃபிக்காக என்ன செஞ்சாங்க? அழைத்தாங்க. ஸ்பெஷல் இன்விடேஷன். எல்லா மேரேஜுக்கும் என்ன செய்ய மாட்டோம்? நம்ம போக மாட்டோம். ஃபேமிலியாக முக்கியமான என்ன செய்வோம்? ஃபங்க்ஷனுக்கு ரொம்ப தவிர்க்க முடியாதவங்க, ரொம்ப வேண்டப்பட்டவங்க, க்ளோஸாக இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லி நினச்சிவோம். நம்ம ஒரு பட்டியல் வச்சுருப்போம் நம்ம உள்ளத்துக்குள்ளே. அப்படிப்பட்டவங்க இதுக்கு நம்ம என்ன செய்வோம்? ஸ்பெசிஃபிக்காக போவோம்ல. ரொம்ப எல்லா இடத்துக்கும் ரொம்ப நெருங்கினவங்களுக்கு என்ன செய்வோம்? போவோம். எல்லா இடத்துக்கும் என்ன செய்ய மாட்டோம்? நம்ம போக மாட்டோம். ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறாங்க? அங்கே விருப்பப்பட்டு ரொம்ப அதாவது ஸ்பெஷல் இன்விடேஷனோட முக்கியத்துவப்படுத்தி ஆண்டவர் அங்கே கூப்பிட்டுருக்காங்க. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலையும் ஆண்டவரை நம்ம முக்கியத்துவப்படுத்துகிற இடத்துல வச்சுருக்கிறோமா? இல்லை 10ஓட 11 அத்தோட இது ஒன்றா இவரையும் நம்ம வச்சுருக்கோமா? நம்ம வாழ்க்கையில் ஆண்டவருக்கு என்ன செய்யணும்? கொடுக்க வேண்டிய, ஆண்டவர் அழைக்க வேண்டிய விதமாக என்ன செய்யணும்? நம்ம அழைக்கிறோம். 2வது ஒரு காரியம், முதல்ல நம்ம ஆண்டவர் அழைக்கணும். அடுத்தபடியாக ஒரு வசனம், 6 வசனம் வாசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 2:6. யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்று 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கற்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அல்லேலூயா. அங்கே ஜாடிகளிலே தண்ணீரை நிரப்புங்கள் என்றார். அல்லேலூயா. அவர்கள் உடனே என்ன செய்கிறாங்க? வேலைக்காரங்க என்ன செய்கிறாங்க? ஜாடியில் தண்ணியை நிரப்புறாங்க. இந்த இடத்துல அவங்க ஏதாவது கேள்வி கேட்டாங்கன்னு ஏதாவது இருக்கா? ஏன் ஆண்டவரே நாங்கள் கேட்டது மட்டும் திராட்சை ரசம், நீர் என்ன எங்களுக்கு தண்ணியை நிரப்ப சொல்கிறீங்க ஜாடியில்? அதுவும் அந்த யூதர் முறைமையின்படி வைக்கப்பட்டிருக்கிற அந்த ஜாடியில் என்ன செய்கிறீங்க? தண்ணி நிரப்ப சொல்கிறீங்களா ஆண்டவரேன்னு சொல்லி என்ன செய்யலை? கேள்வி கேட்கல.
உடனே என்ன செய்கிறாங்க, தண்ணி என்ன செய்கிறாங்க, அது நிரம்பத்தக்க அளவில் என்ன செய்கிறாங்க, தண்ணியை நிரப்புறாங்க. அல்லேலூயா. இந்த கீழ்ப்படிதல் என்ன செய்யணும், நமக்கு வேணும். அல்லேலூயா. இந்த கீழ்ப்படிதல் நம்ம வாழ்க்கைக்கு என்ன செய்யும், முதல் படி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கீழ்ப்படிதல் என்ன செய்கிறார், ஆண்டவர் நம்மகிட்ட என்ன செய்கிறார், எதிர்பார்க்கிறார். ஒருவேளை அந்த இடத்துல என்ன ஆண்டவரே நீங்கள் தண்ணியை நிரப்ப சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருந்தா ஆண்டவர் என்ன நினச்சிருப்பாரு, கீழ்ப்படியணும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு என்ன செய்யும், நம்ம வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கணும் அப்படின்னா அந்த அற்புதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் என்ன செய்யும், ஒவ்வொரு அற்புதம் நம்ம ஊழியத்தில், குடும்பத்தில், நம்ம வேலையில் நம்ம ஒரு சில எதிர்பார்ப்புகள் என்ன செய்யும் இருக்கும். அந்த காரியத்தில் ஒரு அற்புதம் வேணும்னா முதல்ல ஆண்டவரை அழைக்கணும். ரெண்டாவது நம்ம என்ன செய்யணும், கீழ்ப்படியணும். இங்கே இன்னொரு தேவ மனிதனை நம்ம பார்க்கலாம். 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 15-16 வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து, நீ தமஸ்குவின் வழியாய் வனாந்திரத்துக்கு திரும்பி போய் ஆசகேலை சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி பின்பு நிம்சியின் குமாரனாகிய யெகூவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி ஆபேல் மெகோலோ ஊரான சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு. ஆண்டவர் இந்த இடத்துல எலியா தீர்க்கதரிசியை குறித்து ஆண்டவர் என்ன சொல்லணும், என்ன எலியா செய்ய வேண்டிய வேலையை குறித்து ஆண்டவர் இங்கே சொல்கிறத நம்ம பார்க்குறோம். எலியா கர்த்தருக்காக பக்தி வைராக்கியமாக இருந்த மனுஷன். ஏசபேல் தன்னை கொல்லப்போ நானும் பாகால் தீர்க்கதரிசிகள் நிமித்தம் அத்தனை பேரோட தலைக்கு உன் தலையை என்ன செய்வேன் வாங்குவேன்னு சொன்னபோது எலியா சோர்ந்து போய் என்ன செய்தார், வனாந்தரத்துக்கு வந்துட்டார். வனாந்தரத்துக்கு வந்தப்போ ஆண்டவர் கேட்குறார், எலியாவே உனக்கு இங்கே என்ன வேலை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்குறப்போ ஆண்டவர்கிட்ட எலியா சொல்கிறார், நான் பக்தி வைராக்கியமாக இருந்த மனுஷன், இப்படி எனக்கு என்ன செய்யுது, பாகால் ஏசபேல் என்ன செய்ய போகிறேன், என்னை கொல்ல போகிறான்னு சொன்னப்போ ஆண்டவர் போதும் சூரியசரியில் உட்கார்ந்து போதும் கர்த்தாவே என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும் சோர்வடைந்து சொல்லும்போது ஆண்டவர் நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம்னு சொல்லி ஆண்டவரை திடப்படுத்தி அனுப்புகிறாரு. அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ செய்ய வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா 15வது வசனத்தை மறுபடியும் வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து, நீ தமஸ்குவின் வழியாய் வனாந்திரத்துக்கு திரும்பி போய் ஆசகேலை சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி பின்பு நிம்சியின் குமாரனாகிய யெகூவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி ஆபேல் மெகோலா ஊரானான சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு. ஆண்டவர் இங்க 3 காரியத்தை என்ன செய்றாரு, எலியாவுக்கு சொல்றாரு. முதல்ல நீ செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா, சீரியாவின் ராஜாவை நியமிக்கணும், அடுத்து இஸ்ரவேலின் ராஜாவை நியமிக்கணும், அதுக்கப்புறம் என்ன செய்யணும், அதுக்கப்புறம் தான் உன் ஸ்தானத்தில் என்ன செய்யணும், சாப்பாத்தின் குமாரனாக எலிசா வைக்கணும்னு ஆண்டவர் சொல்றார். ஆனால் அவர் செஞ்சது என்ன அப்படின்னா 19வது வசனம் வாசிங்க. 1 ராஜாக்கள் 19:19. அப்படியே அவன் அவ்விடம் விட்டு புறப்பட்டு போய் 12 ஏர் பூட்டி உழுத சாப்பாத்தின் குமாரனாகி எலிசாவை கண்டான். அவன் 12ஆம் ஏரை ஓட்டி கொண்டிருந்தான். எலியா அவன் இருக்கும் இடம் மட்டும் போய் அவன் மேல் தன் சால்வையை போட்டான். இங்கே ஆண்டவர் சொன்ன வேலை, சீரியாவின் ராஜாவை என்ன செய்யணும், சமஸ்தானத்தில் என்ன செய்யணும், ஏற்படுத்தணும்னு ஆண்டவர் சொன்னார். ஆனால் எலியா செஞ்சது, முதல்ல தீர்க்கதரிசியாக எலிசாவை என்ன செஞ்சிட்டாரு, அபிஷேகம் அவனுடைய ஸ்தானத்தில் வைக்க வேண்டிய மனுஷன் என்ன செஞ்சார், கொண்டு வந்துட்டார். அல்லேலூயா. நம்ம முதல்ல ஆண்டவர் நமக்கு சொல்கிற ஒரு காரியம் என்னவோ அதை நம்ம என்ன செய்யணும், பர்ஃபெக்டாக செய்யணும். ஆண்டவர்கிட்ட ஒவ்வொரு காரியமாக என்ன செய்யணும், நம்ம கேட்கணும். ஃபாதர் பாடுவாங்க இல்லையா, எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாம தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. எல்லாரும் சொல்லுவோம், விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாம தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே. இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர்
நம்மகிட்ட எதிர்பார்க்குற ஒரு காரியம். அவர் நமக்கு என்ன சொல்கிறாரோ என்ன செய்யணும், அதன்படி நம்ம செய்யணும். அதான் மரியாள் அவங்க கிட்ட சொல்லுவாங்க, ஆண்டவர் எங்களுக்கு திராட்சை ரசம் குறைபட்டது என்று அவர்கள் சொன்னபோது, 4ஆம் வசனம் நினைக்கிறேன், திராட்சை ரசம் குறைபட்டது என்று அவர்கள் சொன்னபோது ஆண்டவர் மரியாள் ஆண்டவர்கிட்ட சொல்லுவாங்க, ஆண்டவர் உடனே சொல்வார், உனக்கும் எனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லைன்னு சொல்லுவாங்க. உடனே மரியாள் அவங்ககிட்ட சொல்லுவாங்க, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி நம்ம செய்திருக்கிறோமா? எத்தனையோ வார்த்தைகள் என்ன செய்கிறோம், நம்ம கேட்குறோம். ஒவ்வொரு நாளும் காலையில் கேட்குறோம், ஒவ்வொரு வாரமும் நம்ம மார்னிங் ஈவினிங் கேட்குறோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம என்னைக்காவது நம்ம கீழ்ப்படிந்து நடந்திருக்கோமா? கீழ்ப்படிய வேண்டிய காரியத்திலேயாவது என்ன செய்திருக்கிறோமா? நம்ம கீழ்ப்படிஞ்சிருக்கிறோமா? இந்த மாலை வேளையில் ஒரு வீசை நம்ம ஆண்டவர்கிட்ட என்ன செய்யணும், கேட்போம். நம்ம வாழ்க்கையில் அற்புதத்தை நம்ம எதிர்பார்க்குறோம். இந்த காரியத்தில், என் குடும்பத்தில், என் பிள்ளைகளுடைய காரியத்தில், வேலையில் எத்தனையோ அற்புதங்கள் என்ன செய்கிறோம், நம்ம ஆவலோடு ஆண்டவர்கிட்ட என்ன செய்கிறோம், எதிர்பார்க்குறோம், கேட்குறோம். நல்லது. ஆனால் அந்த அற்புதத்துக்கு அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும், முதலாவது என்ன செய்யணும், சிந்தித்து பார்க்கணும். முதலாவது ஆண்டவரை நம்ம அழைக்கணும், 2வது அவருக்கு கீழ்ப்படியணும், 3வதாக ஒரு காரியம் நம்மளை சுத்திகரிக்கணும். யூதர்கள், அந்த 6ஆம் வசனம் வாசிங்க. யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்று 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கற்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. சுத்திகரிப்பு நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யணும், முக்கியம். இந்த யோசுவா 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுது, இன்றைக்கு உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், கர்த்தர் நாளைக்கு உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். இன்னைக்கு அற்புதங்களை நம்ம எதிர்பார்க்கிறோம். ஆனால் நாம் என்ன செய்யறோம், பரிசுத்தப்படுத்திக் கொள்கிறோமா, நம்மை சுத்திகரித்துக் கொள்கிறோமா? அங்கே 2 குடங்கள் நிறையத்தக்க என்ன செய்யுது, கற்சாடிகள் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அந்த சாடி வெறுமையாக என்ன செய்யுது, எம்டியாக இருந்துச்சு. அல்லேலூயா, வெறுமையாக தானே இருந்துச்சு. அதுலேருந்து என்ன ஃபில் பண்ணியிருந்தாங்களா? ஃபில் பண்ணியிருந்தாங்க. தண்ணி நிரப்ப முடியுமா? முடியாது. அதனால் அந்த இது வெறுமையாக என்ன செய்து இருந்தது. இன்னைக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட நம்மளை நாம் என்ன செய்யணும், வெறுமைப்படுத்தியிருக்கோமா? நாம் ஒன்றும் இல்லை, நம்ம தாழ்த்தி இருக்கோமா? தேவ சமூகத்தில் நம்ம சுத்திகரித்து, நான் ஒன்றும் இல்லைப்பா, வெறுமையாக என்ன செய்ய இருக்கிறேன்னு நம்ம சொல்லியிருக்கோமா? நம்ம ஆண்டவருக்கே என்ன செய்வோம், ஆலோசனை கொடுப்போம். இல்லை, அப்படி இருக்கக்கூடாது. நாம் என்ன செய்யணும், சுத்திகரிக்கணும். நம்மளை எம்டியாக வைக்கணும். தேவன் நம்ம இடத்தை நிரப்பத்தக்க அளவில், ஆவியானவர் நம்மளை ஃபில் பண்ணத்தக்கதாக நம்மளை என்ன செய்யணும், சுத்திகரித்து வெறுமையாக என்ன செய்யணும், வைக்கணும். அப்படி நம்ம வைக்கும் பொழுது தான் என்ன செய்ய முடியும், ஆண்டவர் நம்மளை ஒரு அற்புதத்தை என்ன செய்யணும், நம்ம வாழ்க்கையில் நிகழ்த்த முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம அற்புதங்களை நம்ம வாழ்க்கையில் எதிர்பார்க்கிற ஆண்டவர் விரும்புகிறபடியான காரியத்தை என்ன செய்யணும், முதல்ல நம்ம செய்யணும். அவரை நம்ம அழைக்கணும். அடுத்து நம்ம அவர் வார்த்தைக்கு என்ன செய்யணும், கீழ்ப்படியணும். அவர் நமக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்வதற்கு மரியாதை தான் சொல்கிறாங்க. அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். அவர் நம்ம வாழ்க்கையில் சொன்ன காரியத்தை நம்ம செய்திருக்கோமா? எத்தனை வருஷ காலம் என்ன செய்கிறோம், நம்ம சபைக்கு வாரோம், எவ்வளோ வருஷம் நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாயிற்று, நம்ம செய்த அவருக்காக நம்ம என்ன செய்திருக்கோம், அவர் நமக்கு சொன்னபடி நம்ம செய்திருக்கிறோமா? இந்த நாளில், இந்த வேளையிலே நாம் என்ன செய்வோம், ஆராய்ந்து பார்ப்போம், கீழ்ப்படிவோம். ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற வார்த்தைக்கு என்ன செய்வோம், கீழ்ப்படிவோம். அந்த கீழ்ப்படிதலை தான் என்ன செய்கிறார் ஆண்டவர் உங்ககிட்ட என்கிட்ட எதிர்பார்க்கிறார். சுத்திகரிப்போம். நாம் என்ன செய்வோம், பரிசுத்தப்படுத்தி கொள்வோம். பரிசுத்தம் இல்லாமல் நம்ம என்ன செய்ய முடியாது, தேவனுக்கு பிரியமாக என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. பரிசுத்தத்தை என்ன செய்கிறார் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அங்கே யோர்தானை கடந்து போவதற்கு அங்கே ஒரு பரிசுத்தத்தை ஆண்டவர் என்ன செய்கிறார், இஸ்ரவேல் ஜனங்கிட்ட சொல்கிறார். இன்றைய யோசுவா சொல்கிறார், இன்றைக்கு உங்களை பரிசுத்தப்படுத்தி கொள்ளுங்கள். நம்ம வாழ்க்கையில் ஒரு அற்புதம் வேண்டுமானால் அந்த யோர்தான் போல அந்த நம்ம வாழ்க்கையில் சில காரியங்களை நம்ம கடந்து போகணும். இல்லை அப்படிப்பட்ட ஒரு அற்புதம், அந்த தண்ணி எப்படி பிளந்ததோ அதுபோல் நம்ம வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கணுமானா இன்றைக்கி நம்மளை நாம் என்ன செய்யணும், பரிசுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். 3ஆவதான ஒரு காரியம், 4ஆவதான ஒரு காரியம், அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று சொன்னார் ஆண்டவர். அதே போல் ஒரு இடத்துல சொல்கிறாரு, அதே அதிகாரத்தில், என் வேலை என்ன செய்யலை, இன்னும் வரவில்லை. அல்லேலூயா, என் வேலை இன்னும் வரவில்லை என்று சொல்கிறார். அது வெயிட்டிங் பீரியட். நம்ம என்ன செய்யணும், காத்திருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம காத்திருக்க என்ன செய்கிறோம், நீங்களும் நான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். என் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். 2014ஆம் ஆண்டில் 13-14 நான் பிஎட் முடிச்சிட்டேன். அதற்கப்புறம் எனக்கு 18 ஜூலை மாதம் 9ஆம் தேதி தான் என்ன செய்யுது, வேலை கிடைக்குது. அது வரைக்கும் நான் ட்ரெயினில் வியாபாரம் பண்ணேன். ஒரு கம்பெனியில், ஒரு ப்ரைவேட்டில், ஒரு கேபிள் கம்பெனி, இந்த பைக் மெட்டீரியல் தயாரிக்கிற ஒரு கேபிள் கம்பெனியில் சேர்ந்தேன். அது 8 ஹவர்ஸ் என்னால் என்ன செய்ய முடியல, என்னால் நிற்க முடியல. அதனால் வேலையை விட்டேன். நமக்கு இது சரிப்பட்டு வராது. அதனால நான் ஊழியம் சனி ஞாயிறில் என்ன செய்வேன், ஊழியத்துக்கு போவேன். என்னை போல் பார்வையற்றவங்க மத்தியில் ஊழியம் செய்வேன். அந்த போதகரோடு சேர்ந்து என்ன செய்வேன், ஊழியம் செய்வேன். அது எனக்கு செட் ஆகலைன்னொடனே அந்த வேலையை விட்டேன். வேலையை விட்டுட்டு ட்ரெயினில் என்ன செய்வேன், ஒவ்வொரு பெட்டியாக என்ன செய்வேன், நான் ஏறி இறங்குவேன். அப்போது நான் நாமக்கல்லில் அந்த பரமத்தி வேலூர் பக்கத்தில் ஜேடர்பாளையத்துலேருந்து ஒரு குன்னத்தூர்னு ஒரு கிராமம், அங்கே நான் ஊழியத்துக்கு ஒரு அண்ணனோட போவேன் சென்னை பட்டணத்தில் இருக்கும்போது.
அங்கே போகும்போது அந்த இடத்துக்கு நான் ஊழியம் செய்வதற்கு போனேன். அப்போது ஒரு நாள் அண்ணன்ட்ட சொன்னேன், அண்ணே நான் இவ்வளோ தூரம் என்ன செய்கிறேன், ஆண்டவருக்காக இந்த பார்வை தெரியாமல் இப்படி ஓடுறேன், ஆனால் அவர் எனக்கு ஒரு வேலை தரலானே அப்படின்னு சொன்னி ரொம்ப வேதனையோடு சொன்னேன். என்ன ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ட்ரெயினை ஒவ்வொரு பெட்டியாக ஏறி இறங்குறேன், ஒரு கடலை மிட்டாய் வியாபாரம் தான் நான் பண்ணுறேன், இது எனக்கு என்ன செய்ய, இவ்வளோ படித்து முடிச்சுட்டு என்ன செய்ய, இப்படி நான் வியாபாரம் பண்ணி கஷ்டப்படணுமா ஆண்டவரே, இப்படி கஷ்டப்படணுமாண்ணே, ஆண்டவர் என்ன செய்ய, எனக்கு ஒன்று ஒரு வேலையை கொடுக்கலாம், இல்லைன்னா என்ன செஞ்சிடலாம், எனக்கு என்னை குறித்து என்ன வச்சுருக்காரு தெளிவாக என்ன செய்யலாம் என்கிட்ட சொல்லலாம்ல அப்படின்னு சொல்லி கண்ணீரோடு என்ன செஞ்சு அன்றைக்கி நான் அவர்கிட்ட பேசினேன். அவர் அதை அவரும் என்ன செஞ்சார், ரொம்ப ஃபீல் பண்ணிட்டார். இவ்வளோ தூரம் தம்பி நம்ம கூட வாரான், இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுறானேன்னு சொல்லி அவரே என்ன செய்ய வருத்தப்பட்டார். ஆனால் ஒரு நாள் தேவ சமூகத்தில் அவர் காத்திருந்து ஒரு 10 நாள் தேவ சமூகத்தில் உபாசம் இருந்து ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு எனக்கு அவர் ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி, தம்பி எப்படிப்பா இருக்கேன்னார். நல்லா இருக்கேனே, ஆண்டவர் கிருபையில குறை இல்லைண்ணே, நல்லா இருக்கேனே, வெறுமையாக இருந்தாலும் அதாவது ஒன்றுமே இல்லாமல் அவர் இருந்தாலும் வெறுமை இருந்தாலும் வறுமை இல்லைண்ணே அப்படின்னு சொன்னேன் அவர்கிட்ட. அதே மாதிரி தான் சொன்னேன், வெறுமை இருந்தாலும் வறுமை இல்லைண்ணே, நல்லா இருக்கேண்ணே கர்த்தர் கிருபையில அப்படின்னு சொன்னேன். அப்போ அவங்க சொன்னாங்க, தம்பி உனக்கு ஒரு வசனத்தை கர்த்தர் கொடுத்தார் அப்படின்னு சொன்னாங்க. என்ன வசனண்ணே அப்படின்னு கேட்டேன். அப்போ 1 பேதுரு 5:6 படிப்பா அப்படின்னு சொன்னாங்க. எடுத்து வாசிச்சுட்டு சொல்லுப்பா. நாங்கள் அதை படிக்கலாமா? இப்போ 1 பேதுரு 5:6. ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் அவர் நம்ம உயர்த்தணும் அப்படின்னா நம்ம அவர் கையில் என்ன செய்யணும், அடங்கி இருக்கணும். அந்த வேலை வர்ற வரைக்கும் என்ன செய்யணும், நம்ம காத்திருக்கணும். உடனே என்ன செஞ்சாங்க, அந்த கச்சாடியில் தண்ணி நிரப்புங்கள்லாம் ஆண்டவர் சொல்லலை. ஆனால் உடனே அவர் மரியாள் சொன்னாங்க, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்க. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் அவர் அதே போல் அவர் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறார். என் வேலை இன்னும் வரவில்லை, ஸ்ரீயே உனக்கும் எனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை. அவர் வேலை வர வரைக்கும் என்ன செய்யணும், நம்ம காத்திருக்கணும். அதை விட்டுட்டு என்கிட்ட சொன்னதை செயலியை எனக்கு தரலையே என்ன செய்யக்கூடாது, நம்ம புலம்பக்கூடாது. அந்த வேலை வர்ற வரைக்கும் என்ன செய்யணும், நீங்களும் நானும் காத்திருக்கணும். அதே போல் கர்த்தருடைய சமூகத்தில் இந்த வார்த்தையை சொல்லி நான் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் எனக்கு இந்த வேலைக்கு நான் வர்றதுக்கு எல்லாவும் பாத்திரவான் கிடையாதுங்க. எனக்கு அந்த டிசேபிள்டு மெரிட்டில் கர்த்தர் என்ன செஞ்சார், அந்த இடத்துக்கு என்னை கொண்டு போனார், கிருபையாக கொண்டு வந்தார். மெரிட்டில் அந்த டிசேபிள்டுக்குன்னு ஒரு கோட்டா உண்டு, அதில் கரெக்டான முறையில் அந்த வெயிட்டேஜில் அந்த மார்க் என்ன செய்தார், கர்த்தர் எனக்கு கரெக்டாக எடுக்க செய்தார். அதே போல் ஆண்டவர் நான் விரும்பினதுபடி நான் எங்கே ஆண்டவர் வேலைக்கு போகணும், எந்த இடத்துல வேலையை பார்க்கணும், நான் ஏதாவது எந்த சென்னை பட்டணத்தில் இருக்கேன், இங்கே வாங்கிடலாமான்னு கேட்கப்போ தேவ சமூகத்தில் எனக்கு திருநெல்வேலி தான் நீ வாங்கணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் தெளிவாக சொன்னார். ஏன்னா அதற்கு முன்பாடி நான் ரட்சிக்கப்பட்ட போது ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு ஜெபம் பண்ணி தேவ சமூகத்தில் காத்திருக்கும் போதெல்லாம் ஆண்டவர் எனக்கு சொன்ன காரியம் என்னென்னா, நீ வேலையோட கூடிய ஊழியத்தை தான் என்ன செய்வேன்னு சொல்லி கர்த்தர் தெளிவாக சொன்னாங்க. அப்போ நான் எங்கே செய்யணும் அப்படின்னு ஆண்டவர் சமூகத்தில் கேட்கப்போ, நீ திருநெல்வேலிக்கே போப்பா அப்படின்னு சொல்லி கர்த்தர் எனக்கு தெளிவாக அந்த காரியத்தை நினச்சேன். அதே போல் நான் நினைக்கவே இல்லை, திருநெல்வேலியிலேயே நான் இந்த திருநெல்வேலி எங்கள் ஊர் பக்கமே வாங்கிடலான்னு பார்த்தேன், அதுவும் விடலை ஆண்டவர். என்ன கரெக்டாக அந்த திருநெல்வேலி ஜங்ஷன் பிரான்ச் என்ன செஞ்சார், தேவன் எனக்கு வாங்கி கொடுத்தார். அல்லேலூயா. நான் யார்கிட்டையும் போய் கேட்கல, அவங்களே வந்து என்கிட்ட கேட்டாங்க, உங்களுக்கு எங்கே போடணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. எனக்கு திருநெல்வேலி வேணும், திருநெல்வேலியில் எங்கே வேணும்னு கேட்டாங்க. ஒரு மெயின் பிரான்ச் ஏதாவது கொடுத்தா நல்லது அப்படின்னு கேட்டேன். அதே போல் கர்த்தர் எனக்கு ஆர்டர் வெரிஃபிகேஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க, உங்கள் திருநெல்வேலி ஜங்ஷன் பிரான்ச்சு கண்டிப்பாக கிடைச்சிடும் அப்படின்னு சொன்னாங்க. இது தேவனுடைய பெரிதான கிருபை. அல்லேலூயா. நான் எதிர்பார்க்கவே இல்லை, கர்த்தர் எனக்கு அந்த வேலையை என்ன செய்தார், கொடுத்தார். ஏற்ற காலத்தில் அவர் நம்ம உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்தில் என்ன செய்யணும், நம்ம அடங்கி இருக்கணும். இப்படிப்பட்ட காரியத்தை செய்யும் பொழுது தான். இப்போ 8ஆம் வசனம் படிங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 2:8. அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்புக்காரனிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். 9. அந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்ததென்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே அன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்தபோது மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். அல்லேலூயா, அல்லேலூயா. மனுஷன் செஞ்ச திராட்சரசம் என்ன செய்யல, சுவை இல்லை. ஆண்டவர் வெறும் தண்ணி தான் என்ன செஞ்சார், ரசமாக்கினார். ஆனால் அந்த ரசம் என்ன செய்யுது, இந்த திராட்சை ரசம் என்ன செய்யுது, முந்தின திராட்சை ரசத்தை பார்க்கல பிந்தின திராட்சை ரசம் டேஸ்டாக ருசி உள்ளதாக இருந்தது. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வாழ்க்கை ஆண்டவரை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி இருந்தது போல் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. நம்ம ருசி உள்ளவர்களாக என்ன செய்யணும், நம்ம இருக்கணும். ருசி உள்ளவங்கள நம்ம இருக்கணும். முந்தின திராட்சை ரசத்தை பார்க்கலும் பிந்தின திராட்சை ரசம் மிகுந்த ருசி உள்ளது. எந்த இடத்துலையும் என்ன செய்வாங்க, ஃபஸ்ட்டில் தான் பெஸ்ட்டாக இருக்கும், லாஸ்ட்டில் என்ன செய்யும், ஏதோ மிச்சம் மீதி தான் என்ன செய்யும், இருக்கிறத கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டுவாங்க. ஆனால் ஆண்டவர் அதற்கு பிறகு தான் என்ன செய்கிறார், வெறும் தண்ணி தான், ஆனால் அது என்ன செய்யுது, திராட்சை ரசம் மாறுது. அந்த திராட்சை ரசம் எப்படி இருக்குது, ருசி உள்ளதாக இருக்குது. முந்தின திராட்சை ரசத்தை பார்க்கலும் பிந்தின திராட்சை ரசம் என்ன செய்யுது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது.
எல்லாரும் முதல்ல தான் என்ன செய்வாங்க, பந்தியில் தான் டேஸ்ட்டாக கொடுப்பாங்க. அந்த வேலைக்காரனுக்கு தெரியும் தண்ணியை தான் என்ன செய்கிறார் ரசமாக ஆண்டவர் கொண்டு போய் சொல்கிறாரு. ஆனால் அவன் என்ன செய்யல, யார்கிட்டையும் சொல்லலை. பந்தி விசாரிப்புக்காரன் சொல்கிறான், இதுவரைக்கும் ருசி உள்ளதை நீர் வைத்திருந்தீரே அப்படின்னு சொல்கிறான். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையிலையும் என் வாழ்க்கையிலையும் ருசி உள்ள ஒரு வாழ்க்கை நீங்களும் நானும் வாழணுமானா, ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை உங்களுக்கும் எனக்கு வேண்டுமானால் ஆண்டவருடைய கரத்தில் என்ன செய்யணும், நம்ம அடங்கி இருக்கணும், கீழ்ப்படியணும். முதலாவது அவரை நம்ம அழைக்கணும். ஆண்டவரை என்ன செய்யணும், அழைக்கணும். அந்த கல்யாண வீட்டுக்கு ஆண்டவரை ஸ்பெசிஃபிக்காக அழைத்தது போல் நீங்களும் நானும் நம்ம வாழ்க்கையில், நம்ம குடும்பத்தில், நம்ம ஊழியத்தில், நம்ம வேலையில் என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் அழைக்கணும். அவர் சமூகம், அவர் நம்ம கூட இருக்கும்போது என்ன செய்யும், நமக்கு ஒரு அற்புதம் நடக்கும். ரெண்டாவது, அவர் நமக்கு சொல்லுகிற காரியத்துக்கு நம்ம என்ன செய்யணும், கீழ்ப்படுகிறவர்களாக என்ன செய்யணும், நம்ம இருக்கணும். அந்த கீழ்ப்படிதல் நம்ம வாழ்க்கையில் மிக அவசியம். அந்த கீழ்ப்படிதல் இல்லை அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் என்ன செய்ய முடியாது, ஆண்டவருடைய திட்டத்துக்கு நேராக நம்ம என்ன செய்ய முடியாது, போக முடியாது. போய்கிட்டு இருக்கலாம், ஆனால் தேவ திட்டத்துக்கு நேராக என்ன செய்ய, அவர் நம்ம நடத்த முடியாது. அவர் நம்மகிட்ட எதிர்பார்க்குற அந்த பர்ஃபெக்ஷனேஷன், அவர் நம்மகிட்ட எதிர்பார்க்குற அந்த காரியத்தை என்ன செய்யணும், நம்ம அவருக்கு கொடுக்கணும். அந்த கீழ்ப்படிதல் வேணும். அடுத்தபடியாக அவர் நம்மகிட்ட எதிர்பார்க்குற ஒரு காரியம், என் வேலை இன்னும் வரவில்லை. அவருடைய வேலை வர வரைக்கும் என்ன செய்யணும், நம்ம காத்திருக்கணும். நம்மளை நாம் என்ன செய்யணும், சுத்திகரித்து கொள்ளணும். இந்த பரிசுத்தம் நம்ம வாழ்க்கையில் மிக அவசியம். என்னுடைய வாழ்க்கையில் எனக்குள்ள ஒரு பரிசுத்தம் வருவதற்கு நான் என் உள்ளத்தில் நீங்கள் நினைக்கலாம், பார்வையில் இவங்களாம் என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். எங்களை போல பார்வையற்றவங்க அநேகர் என்ன செய்கிறாங்க, தேவனை அறிந்திருந்தும் அறியாமல் உணர்வில்லாமல் அநேகர் இருக்காங்க. ஆனால் அவங்க மத்தியில் என் தேவனை நான் மறுதளித்தவன், என் தேவனை தள்ளினவன், வேண்டான்னு சொல்லி என்ன செஞ்சேன், என் தேவனை நான் பேசாத இழிவான வார்த்தைகள் அல்ல. அவ்வளவு தூரம் என் ஆண்டவர் நான் அவரை தள்ளின போதும் அவர் என்னை தள்ளவில்லை. என் உள்ளத்தில் இருந்த அலங்கோலங்களை மாற்றி என்னை இன்னைக்கு அலங்காரமாய் கர்த்தரனை அற்புதமாக என்ன செய்திருக்கிறார். அன்னைக்கு இயேசு கூட வருவார், கூட வந்து குப்புற தள்ளுவார்னு பாடின என் வாழ்க்கை இன்னைக்கு எங்கள் வாழ்க்கையில் என்ன செய்கிறார், கூட வந்து அற்புதம் செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அற்பமான என் வாழ்க்கையை கர்த்தர் அற்புதமாக மாற்றியிருக்கிறார். அந்த ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வார். அந்த அற்புதத்தை எதிர்பார்த்திருக்கிற நாம் அந்த அற்புதத்திற்கு நேராக அந்த அற்புதத்துக்கு நேராக நாம் நடத்தப்படுவதற்கு நம்ம கீழ்ப்படிவோம், அவரை அழைப்போம், நம்ம சுத்திகரிப்போம், அவருடைய சமூகத்தில் நம்ம காத்திருப்போம். அவர் வேலை வர வரைக்கும் என்ன செய்வோம், நம்ம காத்திருப்போம். அப்படி இருக்கும் பொழுது முந்தின திராட்சரசத்தை பார்க்கலாம் பிந்தின திராட்சரசம் சுவை உள்ளதாய் இருந்தது போல உங்கள் வாழ்க்கையின் வாழ்க்கையும் சுவை உள்ளதாய் தேவன் விரும்புகிறபடியாய் மாற்றுவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.